சாய் விஸ்வா கன்ஸ்ட்ரக்ஷனோட ரீசன்ட் ப்ராஜெக்ட் அப்டேட். பிளாட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 63க்கு 56. ஸோ இந்த 8.5 சென்ட் இடத்துல நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இதை பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டில். கிரவுண்ட் ஃப்ளோர் 1200 சதுரடி, அது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 800 சதுரடி. பேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடை சுற்றி நடந்து வர்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம இந்த வீடை ஒர்க் பண்ணியிருக்கோம். அவுட்லைன் ஃபுல்லாகவே நமக்கு ரோட்லேருந்து 2 அடி ஹைட்டில் இருக்குது. அதுலேருந்து வீடு வந்து இன்னொரு 2 அடி ஹைட் கொடுத்து ஓவராலாக 5 அடி ஹைட்டு வீடோட பேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த கிராமத்திலே இந்த மாதிரியான ஒரு வீடு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் இல்லை. இந்த வீட்டை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு என்ன மாதிரி டிசைன் கொடுத்தா அது நல்லாயிருக்கும். ப்ளஸ் பட்ஜெட் வைஸும் இதுக்கு தனியாக நம்ம வந்து எலிவேஷனுக்குன்னு சொல்லி ரொம்ப பெரிய செலவுலாம் எதுவுமே பண்ணாமல் பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியாக நம்ம வந்து இந்த டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பைரல் ஸ்டார்கேஸ் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து அமைஞ்சது இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை நல்லா இருந்தது. இந்த வீட்டோட ஒரு எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சிட் அவுட்டோட சைஸ் வந்து 16க்கு 10ன்ற சைஸில் ஒரு ஏரியா இருக்கும். இந்த ஏரியாவில் வந்துட்டு 3 பக்கமும் ஜாலி வச்சு கவர் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து லேசர் கட் கிரில் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஒரு மாடர்ன் லுக்காக இருக்கிற மாதிரி தலைவாசல் வந்து டிசைனு எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் ஒரு 4 அடி ஸ்பேஸ் விட்டு 4க்கு 7ன்ற சைஸில் ஒரு ஓடிஎஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே உள்ளே வந்து கவர் பண்ணுறதுக்கு டெக்கரேட்டிவ் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஜாலி ஒர்க் மாதிரி உள்ள அந்த ஓடிஎஸில் கொடுத்து அந்த ஓடிஎஸ் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு நம்ம சீலிங் கவர் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் சிட் அவுட் ஏரியாவில் வந்து அந்த ஓடிஎஸ் மேலேருந்து பார்த்தா தெரியும், மேலே கிளாஸ் போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த ஓடிஎஸோட ஒரு செவரை நம்ம வந்து பார்ட்டிஷனாக பயன்படுத்தி அதில் பின்பக்கம் டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 22க்கு 16ன்ற சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காம்பேக்டாக எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி ஒரு கிச்சன் அண்ட் டைனிங் கொடுத்துருக்கோம். கிச்சன்லேயே வந்துட்டு ஒரு அட்டாச்சு ஸ்டோர் ரூம் இருக்கும், பூஜா ரூம் இருக்கும். கிச்சன்ல இருந்து வெளியில் போகிறதுக்கான ஒரு அவுட்லெட்டும் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பொறுத்த வரையில் சம்ப் வந்து பூஜா ரூமுக்கு கீழே இருக்கிற மாதிரி 15,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்ற சைஸில் கொடுத்துருக்கோம். அதிலே வந்து அட்டாச்சு டாய்லெட், ட்ரெஸ்ஸிங் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கோம். ஹாலில் இருந்தே நம்ம வந்து படி ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலேயுமே ஒரு சின்ன ஹால் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஹால் ஸ்பேஸ்ல இருந்து 2 பெட்ரூம் வந்து டோர் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஹால் ஸ்பேஸ்ல சின்ன ஸ்ட்ரைட் மாதிரியான ஓப்பனிங் கொடுத்து அதுல ஃப்ரேம் கொடுத்து கிளாஸ் டஃபன் கிளாஸ் கொடுத்து அதை சேவ் பண்ணிட்டோம். பிளஸ் வெளிச்சமும் நல்லா உள்ள வரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ரைட் சைடில் இருக்கு. மேலே ஏறி வந்ததும் அந்த ரைட் சைடில் அந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அதே சைஸ் தான். உள்ள வார்ட்ரோப் எல்லாமே நம்ம வந்து கடப்பக்கல் வச்சு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதுலேயுமே ஒரு அட்டாச்சு டாய்லெட் பிளஸ் ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்கோம். இதில் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம கொடுத்துருக்கோம். டேபிள் டாப்ல வாஷ் பேஷன் மாதிரி ஒன்று இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வித் அட்டாச்டு மிரர் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரூம் வந்து ஒரு சின்ன கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்கோம். அதுலேயும் ஒரு அட்டாச்டு டாய்லெட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு அந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 இருக்கும். இந்த வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக எல்லா ஏரியாலையும் எல்லா பக்கமும் வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நல்ல காற்றோட்டமாக இருக்கும். பகலில் நீங்கள் வந்து எப்பயுமே லைட்டே போட்டு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது இந்த பில்டிங்கை பொறுத்தவரையில். இந்த வீட்டோட எலிவேஷனில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெளியில் பால்கனி ஏரியா கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன சிட் அவுட், அந்த புத்தர் சிலை நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்த இடம் வந்து இங்கேருந்து பார்த்தா தெரியும். இந்த ஓடிஎஸ் ஸ்பேஸில் நம்ம இங்கனக்குள்ளே உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு சிட் அவுட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வெளியில் வந்துட்டு கிளாஸ் ஹேண்ட்ரைல் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து சைடில் போய் நம்ம மேலே படியேறி போனோம்னா ஸ்பைரல் ஸ்டார்கேஸ் கொடுத்து செகண்ட் ஃப்ளோர் போகிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட காம்பவுண்ட் வால்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் சுற்றி நம்ம காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். வீட்டோட எலிவேஷன் டிசைனை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி காம்பவுண்ட் வால்லையுமே நம்ம வந்து அந்த ஆர்ச் ஒர்க் மாதிரி கொடுத்து நம்ம இந்த வீட்டில் உள்ள அதே எலிவேஷன் டிசைன் அதில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து எலிவேஷனில் அந்த எலிவேஷன் டைல் ஒர்க்கும் காம்பவுண்ட் வால்லையும் நம்ம கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா நடந்து வர மாதிரி பேவர் பிளாக் பதிச்சிருக்கோம். பேவர் பிளாக்குமே வந்து இந்த டிசைன் வேணும்னு சொல்லி இதை ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ண சொல்லி நம்ம இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்கோம். பேக் சைடில் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் மாதிரி கொடுத்து ஒரு சின்ன பாத்ரூம் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்துல இருந்து ஆலங்குளம் ரோட்டில் கன்னித்தேவன்பட்டின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே நம்ம பண்ண ப்ராஜெக்டை பார்த்துட்டு அதோட ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது மூலயமா நம்மளை கான்டெக்ட் பண்ணாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த வீடை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். நம்ம சாய் விஸ்வா கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பில்டிங்கும் தனித்துவமாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் இன்னொரு டிசைனில் ரெஃப்ளெக்ட் ஆகாத அளவுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டு அதை சுற்றி இருக்கிற மதுரை, தேனி,
தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி இந்த மாதிரி எல்லா சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்லையும் நாங்கள் ஒர்க் பண்ண முடியும். எங்களை காண்டாக்ட் பண்ணுறவங்க உங்களோட பில்டிங்கோட சைஸ் என்னவா வேணா இருக்கலாம், சிறுசாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், எல்லா விதமான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்கள் பண்ணுறோம். ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ளஸ் ரெனோவேஷன், ஆல்ட்ரேஷன் இந்த மாதிரி என்ன ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் எங்களை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், விருதுநகர் மாவட்டம் கண்டித்தேமேட்டிலேருந்து பேசுகிறேன். நான் வீடு எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ தான் வந்து எங்கள் சொந்தக்காரங்களுக்கு வந்து சாய் விஸ்வா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வீடு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ போய் நான் பார்க்கும்போது அவங்க எடுத்த வீடு நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்து பங்கார் சாரையும் மகேந்திரன் சாரையும் காண்டாக்ட் பண்ணேன். அவங்க டேரெக்டாக வந்தாங்க, வந்து சைட்டை பார்த்தாங்க. சைட்டை பார்த்த உடனே இந்த மாதிரி பிளான் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வீடு நல்லா எடுத்து நீட்டாக கொடுத்துட்டாங்க. ஆரம்பத்தில் சில இஷ்யூஸ் இருந்துச்சு, பட் அவங்க சொன்னோன்னே அதுக்கேற்ற மாதிரி அவங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்றிலாம் கொடுத்தாங்க. வேலை நடக்கும்போது சில இஷ்யூஸ் இருந்தாலும் உடனே அவங்க வந்து அந்த இஷ்யூஸ் உடனே ரெக்டிஃபை பண்ணாங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. எங்கள் பையனுக்கு பெண்ணு இப்போ பிசாய போகுது கல்யாணம் பண்ணுறதுக்கு. எல்லாமே நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. அவர் கைராசி நல்லா இருக்குயா. அவரை வச்சு எந்த இது நாங்கள் எப்போ என்ன சொன்னோமோ அதை சொன்னபடி எல்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுத்தாங்க. எந்த குறை கிடையாது. புது புது டிசைன்ஸோட, புது புது ஐடியாஸோட, இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸோட உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். நன்றி.